அனைவருக்கும் வணக்க நண்பர்களே. இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். ஸோ நம்ம இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஎஸ்ஓ காவல் நிலைய ஆணை 350 முதல் 450 வரைக்கும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம 350 ஆர்டர்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பார்த்ததோட கொஞ்சம் ரீகால் பண்ணிவிடுங்க. ஸோ டோட்டலாக நடத்தி முடித்த பிறகு உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஆர்டர்ஸ் உங்களை நான் கண்டிப்பாக சொல்லுவோம். அதே போல் நம்ம ஏடிஎஸ் சார் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதையும் கொஞ்சம் லிங்க் பண்ணிக்கிங்க. ஸோ சார் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் ஓரியண்டாக நிறைய கொஷின்ஸ் வரும். வாய்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா அது நோட்ஸ் எடுத்துங்க. கிளாஸ் எடுக்கிறப்ப நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதே போல் இந்த வகுப்புலையும் பார்த்தோம் அப்படின்னா நான் நிறைய கீ பாயிண்ட் சொல்லுவேன். இப்போ ஒரு பெரிய செக்ஷனாக பெரிய ஆர்டராக தெரியும், அதை நான் சிம்பிளாக ஒரு சிங்கிள் லைனில் சொல்லிட்டு போவேன். நமக்கு கொஷினை பொறுத்தளவுக்கு நேரடி கேள்விகள் அதிகமாக கேட்குறது வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிஎஸ்ஓவில் உள்ள டெப்த்தாக கொஷின் கேட்குறது வாய்ப்புகள் குறைவு தான். அதே போல் எந்தெந்த பகுதியில் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க, எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இன்வெஸ்டிகேஷன் ஓரியன்டான ஆர்டர்ஸ் அதுதான் அதிகமாக கேட்பாங்க. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துங்க. ஸோ புலனாய்வு சம்பந்தமாக, ஐபிசி சம்பந்தமாக, சிஆர்பிசி சம்பந்தமாக, காவல் நம்முடைய பணிகள் சம்பந்தமாக, எஸ்கார்ட் சம்பந்தமாக, ரிவார்ட்ஸ் சம்பந்தமாக, பனிஷ்மெண்ட், ஸோ நம்முடைய ஹிஸ்ட்ரி ஷீட், டிஃபால்டர் ஷீட், மெடிக்கல் ஹிஸ்ட்ரி ஷீட், இது சம்பந்தமான கேள்விகள் வந்து கேட்கறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், 351 என்ன சொல்லுது அப்படின்னா, கைதிகளை ஏற்றுக்கொள்ளும் நேரத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு சிறை நடைமுறையில் உள்ள வகையங்கள் பின்வருமாறு. ஸோ எல்லா நாட்களும் கைதியை ஏற்றுப்பாங்களா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ரிமாண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ 24 hours டியூட்டி தான். நடுவர் ஜட்ஜுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 24 hours டியூட்டி தான். சில பாதுகாப்பு கருதி சில முக்கியமானதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சில நாட்களில் மாவட்ட அல்லது மாநகர தலைமை குற்றவியல் நடுவரின் எழுத்து மூலமான உத்தரவுகளின்படி அன்றி, ஸோ நம்ம ரிமாண்ட் பண்ணாவே இவங்க நமக்கு என்ன பண்ணுவாங்க, உத்தரவு கொடுத்துருவாங்க. இதெல்லாம் முன்னாடி இருந்தது. ஸோ இப்பயும் இருக்குதான், பொதுவாக உள்ளது. நீதிமன்றத்தில் ஆஜராவதற்கு தற்காலிகமாக வராமல் இருந்தவர்கள் அந்த கைதிகளை தவிர மற்ற எந்த கைதிகளையும் என்னாலாவது பாருங்கள், சூரிய உதயத்திற்கு முன்போ அல்லது இரவில் கைதிகள் காவலில் அடைக்கப்பட்ட பின்போ எந்த சிறையிலும் ஏற்றுக்கொள்ளுதல் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நடைமுறைக்கு சாத்தியமில்லை. நம்ம பின்பற்றதுக்காக கொடுத்துருக்காங்க, ஃபாலோ பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம எஸ்கார்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ரிமாண்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா நைட்டு 10-11 மணி கூட நம்ம போய் வாங்குவோம். நடைமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, நீதிமன்றத்தில் ஆஜராவதற்கு தற்காலிகமாக வராமல் இருந்தவர்கள் போன்ற கைதிகளை தவிர, ஸோ வாரண்ட் அக்யூஸ்லாம் போயிட்டு இந்த பொங்கல் டயத்தில், கிறிஸ்மஸ் டயத்தில் அரெஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த டயத்தில் தான் நம்ம அரெஸ்ட்டே பண்ண முடியும். அடுத்து பாருங்கள், கைதிகள் பயணத்தை சென்னையில் தடை செய்து கொள்ளுதல் அப்படின்னா, பிரிஸ்னஸ் பிரேக்கிங் ஜேர்னி இன் மெட்ராஸ் எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அக்யூஸ்ட் தப்பிக்காமல் இருக்கிறதுக்கு எப்படி பண்ணுறது. ஸோ 352 அதான் முக்கியம், நமக்கு இந்த நம்பர் தான் முக்கியம். ஸோ இந்த 352னா இந்த கைதி அப்படின்னு நமக்கு ஞாபகம் வரணும். ஒரு கைதியை மாலை 7 மணிக்கும் காலை 7 மணிக்கும் இடையில் ரயில் வண்டியில் நம்ம வந்து சென்னையிலேருந்து நம்ம எஸ்கார்ட் செய்யணும் அப்படின்னா, சப்போஸ் அந்த சென்ட்ரல் ரயிலேருந்து நம்ம புறப்படணும் அப்படின்னா அவங்க எங்கே ஷேடோ வைக்கிறது, கஸ்டடி எங்கே வைக்கிறது அப்படின்னா பூக்கடை காவல் நிலையத்தில் வைக்கிறோமா. ஸோ இதே எழும்பூர் எக்மோர்லேருந்து போகணும் அப்படின்னா வெப்பேரி போலீஸ் ஸ்டேஷனில் வைக்கணுமா, தற்காலிகமாக வைக்கணுமா. ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அடுத்தது, ஒரு கைதி சென்னையில் தனது பயணத்தை முடித்து கொண்டு சென்ட்ரல் நிலையத்தில் இறங்கி எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு புறப்பட வேண்டியதாக இருக்கும் பொழுது அவரை வந்து வெப்பேரி காவல் நிலையத்தில் கொண்டு செல்ல வேண்டும். அதே எழும்பூர்லேருந்து சென்ட்ரலுக்கு போனோம் அப்படின்னா பூக்கடை காவல் நிலையம், இந்த 2 ஸ்டேஷன் தான், பூக்கடை, வெப்பேரி ஸ்டேஷன். அடுத்து பாருங்கள், ஒரு கைதி பயணம் செய்ய வேண்டிய நேரத்திலிருந்து
3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்டேஷன் கொண்டு போகக்கூடாது, ஏன்னா தப்பிக்கிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இரவில் பயணம் செய்யும் கைதிகளை ரயில்வே காவல் நிலையங்களில் நிறுத்தி வைக்கக்கூடாது. ஸோ ரயில்வே காவல் நிலையங்களுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லாத பொழுது தான். அப்புறம் என்ன பண்ணணும், ரயில் காவல் நிலையத்திலிருந்து 2 மைலுக்கு உள்ளாக மிக அருகில் உள்ள உள்ளூர் காவல் நிலையத்தை என்ன பண்ணணும், நம்ம கொண்டு போகணும். ஓகேவா? ஸோ காவல் நிலையங்களில் தங்கும் வழிகாவல், எஸ்கார்ட் ஹால்ட்டிங் அட் போலீஸ் ஸ்டேஷன். ஸோ இப்போ லாங் ட்ராவல் பண்ணுறோம், அன்டைமாக இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்டேஷனில் தான் ஹால்ட் பண்ணணும். அப்போ ஸ்டேஷனை ஹால்ட் பண்ணுறத பற்றியாக சொல்கிறது தான் 353 போலீஸ் ஸ்டேஷன் தங்கும் வழிகாவலர். ஸோ என்ன பண்ணணும், ஒரு ஸ்டேஷன் நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்டேஷனில் எஸ்ஐ என்ன பண்ணணும், ஷேடோ டியூட்டி பார்க்கணும். அவர் என்ன பண்ணணும், அங்கே ஷேடோ பார்க்குறதுக்கு டியூட்டியை நியமிக்கணும். அதை சொல்கிறது தான் இந்த பிரிவு. ஸோ கைதிகள் பொறுப்பினை ஏற்றுக்கொண்ட ஒரு வழிகாவல் படையானது ஒரு காவல் நிலையத்தில் தங்குகையில் அந்த காவல் நிலையத்தின் உதவியாளர் என்ன பண்ணணும், காவல் நிலைய அலுவலரின் உடனடி உத்தரவின் கீழ் அச்சமயத்தில் இருக்க வேண்டும். அவரும் இருக்கணும், அவர்களை ஷேடோ பார்க்குறது 4 போலீஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 354 இதெல்லாம் தெரிஞ்சுங்க, இதெல்லாம் கேட்குறது வாய்ப்புகள் குறைவு. இருந்தாலும் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஆப்ஷன் எலிமினேஷனுக்கு நம்ம யூஸ் ஆகும். ஒரு எஸ்கார்ட் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா ஓபி காமிப்போம். ஓபியில் என்ன பண்ணுவாங்க, அந்த பயண தகுதிக்கு உடல்நிலை சான்று யாருக்கு, அக்யூஸ்டுக்கு. மருத்துவ அலுவலர் ஒரு சிறைக்கு அனுப்ப உத்தேசிக்கப்படும் கைதிக்கு என்ன பண்ணணும், பயண தகுதி மற்றபடிக்கான உடல் சான்றிதழை வழங்கணும். இதை பற்றி சொல்கிறது தான் 354. ஸோ இந்த 351, 52, 53, 54 அப்படிங்கிறப்ப நமக்கு அந்த கைதி சம்மந்தமான எஸ்கார்ட் சம்மந்தமான ஒரு ஐடியா வந்துடணும். ரயில்வே வாரண்ட் ஃபார் பிரிஸ்னர்ஸ். ஸோ ரயில் எப்படி பேருந்தில் வாரண்ட் யூஸ் பண்ணுறோமோ அதே போல் ரயில்வே ட்ரெயின்லேயும் நம்ம வாரண்ட் யூஸ் பண்ணலாம். எக்ஸ்பிரஸில் எக்காரணம் கொண்டு கைதிகளை அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்கிறது 356. மெயில் ரயில் வண்டிகளில் கைதிகள் பிரிஸ்னஸ் பை மெயில் ட்ரெயின்ஸ் ரயில் வண்டியில் அனுப்பும்போது அத்தைய வண்டி பயணிகளுக்கு சம்மந்தப்பட்ட கூடுதல் கட்டணம் செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணல. அடுத்தது ரிசர்வேஷன் அகாமடேஷன் ஃபார் பிரிஸ்னர்ஸ். எந்தெந்த நேரத்தில் அக்யூஸ்டுகளை எந்தெந்த அக்யூஸ்டுக்கு ரிசர்வ் பண்ண கோச்சில் போகணும், எந்தெந்த அக்யூஸ்டுக்கு அன்ரிசர்வில் போகணும். கைதிகள் உட்பட 5 பேருக்கு மேற்பட்டவர்களை கொண்டு செல்லும் பொழுது, அல்லது இராணுவ கைதிகளை கொண்டு செல்லும் பொழுது, மனநலம் கொண்டுகளை கொண்டு செல்லும் பொழுது, மூர்க்கத்தனம் உள்ளவர்கள், அபாயகரமான கைதிகள் இவங்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறப்ப ரிசர்வ் பண்ண கோச்சில் நம்ம போகலாம். ஏன் அப்படின்னா அவர் தப்பிக்கிற மனநிலை கொண்டதாக இருக்கிறதால. ஸோ மீட்டர் கேஜ், ப்ராட் கேஜ் இது பார்த்துங்க, ஜிகேவில் கேட்குறது வாய்ப்பு இருக்குது. ஸோ மீட்டர் கேஜ்னு ஒன்று இருக்குது, ப்ராட் கேஜ்னு ஒன்று இருக்குது. 3 வகையான அந்த ரயில் தண்டவாளங்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை வச்சு அது மீட்டர் கேஜ், ப்ராட் கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. அகல ரயில் பாதை, மீட்டர் கேஜ் ரயில் பாதை இரண்டுலையும் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு பாதையும் தேவைப்பட்ட இடங்களை குறிப்பிட வேண்டும். 358 இருப்பு பாதை காவலரால் கொண்டு செல்லப்படும் கைதிகள் பிரிஸ்னஸ் டேக்கன் பை த ரயில்வே போலீஸ். ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஃபார்ம் 30 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதில் அந்த ஃபார்ம் 13 படி இலவச அனுமதி சீட்டுகளை பெற்று அவங்க பயணம் செய்யலாம். 359 மருத்துவ காரணங்களால் விடுவிக்கப்படும் கைதிகள். ஸோ சில கைதிகளை இவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ காரணங்களால் விடுவிக்கிறாங்க அப்படின்னா அதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, அந்த கைதி எங்கே வசிக்கிறாரோ அங்கே போய் காவலர் அவரை விட்டுட்டு வரணுமா. மேற்படி சிறை இருக்கும் மாவட்டத்தின் காவலர் அந்த ஜெயில் எங்கே இருக்கோ அங்கே உள்ள போலீஸ் அவர் வசிக்க விரும்பும் மாவட்டத்திற்கு வழிகாவல் செய்வதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ளணுமா. புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ சில நேரங்களில் இதெல்லாம் பிஎஸ்ஓ சொல்லுது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கும்பகோணத்தில் ஒரு சப்ஜெயில் இருக்குது. அந்த கும்பகோணத்தில் உள்ள சப்ஜெயிலில் ஒரு அக்யூஸ்டுக்கு உடம்பு நிலை சரியில்லை அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு போலீஸ் அந்த ஜெயிலில் உள்ளவங்க பார்ப்பாங்க. அடுத்து பாருங்கள் 360 படை வீரர்களுக்கு வழிகாவல். ஸோ சில பேர் படை ஃபோர்ஸில் தப்பிச்சு வந்துடுவாங்க, டெசர்ட் ஆகிடுவாங்க. ஸோ அவங்கள இராணுவ வழிகாவல் தொகுதிக்காக மனு செய்து கொள்ள வேண்டும்.
குடிமைப்பணி அதிகாரிகள் வசமுள்ள இன்னும் பணிபுரியும் படை வீரரை வழிகாக்கும் பொருட்டு ஒரு இராணுவ வழிகாவல் தொகுதிக்காக மனு செய்து கொள்ள வேண்டும். அந்நேரத்திற்கென காவல் வழிகாவல் தொகுதிகளை கொடுத்தல் கூடாது, அட்வான்ஸாக பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 360. படை வீரர்கள் தண்டனை விதிக்கப்படுவதற்கு முன்போ பின்போ, இது வந்து தண்டனை, எஸ்கார்ட்ஸ் ஆஃப் சோல்ஜர்ஸ், இது வந்து டெசர்டரி சோல்ஜர்ஸ் அப்ரிகன்ஷன்ஸ், படை வீட்டிலிருந்து விட்டோடி வந்தவர்களை கைது செய்தல். இந்திய படை அல்லது வான்படையிலிருந்து ஒரு விட்டோடி வந்தவர் சரணடையும் போது, பிடிக்கப்படும் பொழுது சான்றிதழ் படுவோம் ஒன்று அவ்வாறு படையிலிருந்து விட்டோடி வந்ததை படைப்பணிக்கு வராத படை தொகுதியின் தலைமையிற்கு என்ன பண்ணோம், தாமதமின்றி அனுப்பணும். ஒரு வழிகாவல் தொகுதியை யாரு அப்படின்னா இராணுவ அல்லது வான்படை அதிகாரிகள் உடனடியாக மேற்படி படையிலிருந்து ஏற்றுக்கொள்ள ஒரு வழிகாவல் தொகுதி அவங்க தான் என்ன பண்ணோம், அனுப்புறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள். நம்ம எஸ்கார்ட் எடுத்து போன அவசியம் இல்லை. அது மாதிரி படிவது நகல் எடுக்கப்பட்ட, ஏன்னா இவர் தான் அந்த சோல்ஜர் அப்படிங்கிறதுக்காக கையொப்பம் வாங்குறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க 362 இலங்கை பிடிக்கட்டில் பிடிக்கப்படுபவர்கள் பர்சன் அரஸ்டட் ஆன் ஸ்ரீலங்கா வாரன். அதே போல் ஒரு இலங்கையிலேருந்து நம்ம ஒரு அக்யூஸ்டை பிடிக்கிறோம் அப்படின்னா இலங்கையிலிருந்து உள்ளவர்கள் வந்து வழிகாவல் அவங்க பெற்றிருப்பாங்களா, அந்த பொறுப்பினை ஏற்றுக்கொள்ள ஒரு இலங்கை வழிகாவல் தொகுதி அனுப்பக்கூடுமா அப்படின்னு சொல்லிட்டு தந்தி மூலம் விசாரித்து கொண்டு தான் நடவடிக்கை எடுக்கணும். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? 362. ஸோ 363 364 கேட்க மாட்டாங்க. ஸோ இயல் 21 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ 100 PSO இந்த கிளாஸை நீங்கள் ப்ராப்பராக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 100 PSO ஒரு 10 PSO 15 PSO உங்களுக்கு மைண்டில் நின்னா போதும். நோட்ஸ் எடுங்க கண்டிப்பாக. ஸோ தொடர்ச்சியாக படிங்க, எந்த நேரத்திலும் சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் எஸ்ஐ ஆகிற வரைக்கும் ஓயாமல் உழைச்சிக்கிட்டே இருங்க. எஸ்ஐ ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட லெவலே வேறு. ஸோ அதுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் கொஞ்சம் படிங்க. ஒரு கிளாஸை ஃபுல்லாக கவனிக்க முடியலனாலும் எப்போ இப்போ இதோட நிப்பாட்டுறீங்க அப்படின்னா திரும்ப வந்து பார்க்குறப்ப அதோட பாருங்கள். ஓகேவா? ஸோ இயல் 21 முறை காவல்களும் சுற்றுக்காவலும் பீட்ஸ் அண்ட் பேட்ரோல், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுதான் நம்மளோட வேலையே. என்ன வேலை பார்த்தோம்னா கிராம முறை காவல்கள் கொள்கைகள், வில்லேஜ் பீட், இதோட பிரின்சிபல் என்ன நோட் பண்ணிக்கிங்க, ரொம்ப முக்கியமானது. என்ன பீட்டு? வில்லேஜ் பீட். ஸோ எதுக்காக இது அனுப்புகிறோம்? வில்லேஜ் பீட்டு குற்றத்தை அறிவிப்பதற்கும் குற்ற குணத்தாரின் போக்குவரத்து பற்றிய தகவல்கள் பெறுவதற்கும் கிராம அதிகாரிகள் பொறுப்புள்ளவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஆர்பிசியில் பார்த்துருப்போம். காவலர்கள் திட்டமாக கட்டளைகள் குறிப்பிட்ட நோக்கத்திற்காக மேற்படி கிராம அவர்கள் அலுவலகம் போகும் அதிலிருந்து திரும்பி வரும் பாதையில் இருந்தாலும் மற்றபடி கிராமங்களை பார்வையிடுறது மட்டும் தனியாக கொண்டு இருக்கக்கூடாது. வேற வழியாக போகிறப்ப அப்படியே பார்வையிட்டு வந்துடணும். இதை சொல்கிறது தான் வில்லேஜ் பீட் பிரின்சிபல். எதுக்காக அனுப்பப்படுது? ஸோ தலையாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. விஓட அசிஸ்டன்ட் மீனியல், அவங்களாம் ரோல் இருக்குது, மேஜர் ரோல் இருக்குது. விஓவுக்கு 24 hours டியூட்டி இருக்குது. ஸோ முறை காவலர்களை அனுப்புவதற்கான நோக்கங்கள் என்ன? பர்பஸ் ஆஃப் சென்டிங் பீட் கான்ஸ்டபிள், எதுக்காக அனுப்புகிறோம்? ஸோ இந்த 365 360 ரொம்ப முக்கியமானது. அவங்க சொல்கிற அந்த செய்தியில் நமக்கு நம்பகம் இல்லை அப்படின்னா கிராமத்தை தகவல்களை சேகரிக்கிறதுக்கு, குற்றவாளிகள் அல்லது குற்ற அமைப்புகளை பார்வையிடுறதுக்கு, சத்திரங்கள், பொதுமக்கள் குடும்பங்கள் பயணிகள் வந்து அவர்களை பற்றி தகவல் சேகரிக்கிறதுக்கு, குற்ற குணத்தால் அனுமதி பகுதியில் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு விசாரணை செய்கிறதுக்கு, செய்தியை கேட்டறிந்து தொழுகிறதுக்கு, நீதிமன்ற கட்டளைகளை சேர்ப்பிக்கிறதுக்கு, ஏதாச்சும் சம்மன் வாரண்ட் இஷ்யூ பண்ணுறதுக்கு. புரிஞ்சா உங்களுக்கு? 366. அடுத்து பாருங்கள், இந்த இயல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்கொயரி ஆஃப் பேட் கேரக்டர்ஸ், குற்ற குணத்தார் விசாரணை. கிராம காவல் முறையின் பேரில் அனுப்பப்படும் காவலர்கள் பகல் நேரத்தில் தான் குற்ற குணத்தாரியத்தை ஆய்வு செய்து கொள்ள வேண்டும். நோட் பண்ணிக்கிங்க. அதற்கு முந்தைய ஆய்வுக்கு பிறகு அவர்களது செயல்கள் நடத்திய பற்றி விசாரணை செய்ய வேண்டும். அவர்களை ஒரு வழக்க முறை போல் கிராமங்களில் குற்ற குணத்தை ஆய்வு செய்வதற்காக வெளியே அனுப்புதல் கூடாது. போயிட்டு பர்டிகுலராக அந்த குற்ற குணத்தார ஆய்வு செஞ்சுடுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. பீட்டு போனோம், சம்மன் போனோம்,
அப்படியே குற்ற குணத்தாரை ஆய்வு செய்யணும். தேவைப்படும் பொழுது முன்னேற்பட்டவர்களை செய்து கொள்ள வேண்டும். ஸோ அந்த குற்ற குணத்தாரை அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்காரு அப்படின்னா முன்னேற்பார். 368 செலக்ஷன் ஆஃப் வில்லேஜஸ் டு பி விசிட்டட், பார்வையிடும் கிராமங்களை தேர்ந்தெடுத்தல். ஏன் அப்படின்னா போக்குவரத்து நம்ம எந்த பாதையில் போகிறோமோ அந்த உள்ள கிராமங்கள், அதில் பார்த்தீங்கன்னா பட்டா புக்கு, அதில் சாம்பிள் சிக்னேச்சர் புக்கு இதெல்லாம் இருக்குது. பீட் புக்கு, சாம்பிள் சிக்னேச்சர் புக்கில் அந்த அதில் அவரோட கையெழுத்து இருக்கும். அந்த கையெழுத்தை போய் நம்ம வாங்கிட்டு வரோம். ஒரு கிராமத்தை பார்வையிட வேண்டும் என்று பார்வைகள் எவ்வளவு அடுத்தடுத்து இருக்க வேண்டும், எந்தெந்த கிராமத்தை நம்ம பார்வையிடணும், குற்றவாளியை யாரை நம்ம பார்க்கணும், எந்தெந்த குற்றவாளியை காவலர் மட்டும் கவனிக்கணும், யாரை காவலரும் கிராம அளவில் சேர்ந்து கவனிக்கணும், யாரை கிராம அளவில் மட்டும் கவனிக்கணும் அப்படின்னு பக்காவாக முன்னாடியே பிளான் பண்ணிவிட்டு நிர்ணயம் பண்ணிடணும். இதை யார் முடிவு செய்யணும்? எஸ்கோச்சோ முடிவு செய்யணும். முடிவு செஞ்சு அந்த முடிவானது எந்தளவுக்கு நம்பகத்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராம அலுவலர் மேல் அவரே அக்யூஸ்டுக்கு ஃபேவராக இருந்தாருன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து இந்த பாயிண்ட். என்ன பாயிண்ட் அப்படின்னா பார்வையிடும் கிராமங்களை தேர்ந்தெடுத்தல். பார்வையிட வேண்டிய காரியங்களை வசதியாக தொகுத்து ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு காவல் முறை புத்தகம் என்ன பண்ணணும், படிவம் அதெல்லாம் தேவையில்ல, இதான் பிட் புக்கு பராமரிக்கணும். தனிக்காவல் பீட் புத்தகங்களை பயன்படுத்துறதுக்கு வைத்துக்கொள்ள வேண்டும். ஸோ ஒரு வில்லேஜில் குற்றங்களை குறைக்கணும் அப்படின்னா பட்டா புத்தகங்களோட எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கணும். சாம்பிள் சிக்னேச்சர் நிறையா வாங்கி வைக்கணும். அந்த சாம்பிள் சிக்னேச்சரை செக் பண்ண சொல்லணும். செக் பண்ணால் இவங்க வச்சுருக்க பீட் புக்கில் அங்கே உள்ளவங்கள்ட்ட சாம்பிள் சிக்னேச்சர் வாங்கணும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா நம்ம பீட் போகிறவங்க ஏமாத்தாமல் இருப்பாங்க. ஸோ குற்ற குணத்தார் ஆய்வு பதிவேடு அதெல்லாம் தேவையில்லை, பார்த்துங்க. நம்ம டாப்பிக்கு அது இருக்கணும், அது போதும். ஸோ ரோடு பேட்ரோல் நோட் பண்ணிக்கிங்க, ரொம்ப முக்கியமானது. 3, 6, 9 ஃபேன்சியாக இருக்குது பார்த்துறீங்களா? ரோட்டில் போகிற கார்லாம் என்ன பண்ணுவோம், ஃபேன்சியாக வாங்குவோம்ல. 3, 6, 9 சாலை ரோந்து. எதுக்கு சாலை ரோந்து போகிறோம்? ஆக்சிடெண்ட்டை குறைக்கிறதுக்கு. ஸோ இதே போல் இந்த வேலைக்கெல்லாம் இரவு சுற்றுக்காவலர்களை நியமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இரவு சுற்றுக்காவலர்கள் போகிறப்ப அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சூழ்நிலைகளை வந்து வைக்கணும். முடிஞ்சால் 2 பேரோட சேர்த்து அனுப்பலாம்னு சொல்லியிருப்பாங்க, கொடுத்துருவாங்க. 2 காவலர்கள் ஒன்றாக சேர்ந்து இரவு வந்து மேற்கொள்வது நல்லது. ஏன் அப்படின்னா நம்ம ரோட் பேட்ரோலை பொறுத்தளவுக்கு டேவும் போகணும், நைட்டும் போகணும். ஸோ அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இரவு காவலர்களே நைட் ரவுண்ட் பார்க்குற ஆஃபீஸரையே ரோட் பேட்ரோலாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பிஓஎஸ் சொல்லியிருக்கு. புரியுதா உங்களுக்கு? அடுத்து 370 நகர காவல் நிலையங்களின் வேலை முறை எப்படி இருக்கணும்? சிஸ்டம் ஆஃப் ஒர்க் இன் டவுன் ஸ்டேஷன். ஸோ நகர காவல் நிலையத்தில் நமக்கு தெரியும், உதவியாளர், நிலைய எழுத்தர், காவல் தொகுதி, போக்குவரத்து ஒழுங்கு அலுவலர்கள் ஆகியெல்லாம் இருப்பாங்க. சமமான எண் கொண்ட காவல் அடங்கி ஆ, ஆ, இ என்னும் 3 பிரிவுகளாக, ஸோ ஆல்ஃபா பீட்டா அதான் சொல்கிறாங்கல்ல, பிரித்து கொடுக்கணும். 24 மணி நேரத்தை 4 மணி நேரம் கொண்ட 4 காவல் முறைகளாகவும் 8 மணி நேரம் கொண்ட ஒரு காவல் முறையாகவும் 5 காவல் முறைகளாக பிரித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ இந்த பீட்டு பார்க்குறத பற்றி சொல்லியிருக்காங்க. ஸ்டேஷன் டவுன் ஸ்டேஷன்லாம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இயல் 21 எதை பற்றி சொல்லுது அப்படின்னா முறைக்காவல். பீட் சொல்லுங்கள், வாய் திறந்து சொல்லுங்கள். இயல் 21 எதை சொல்லுது? முறைக்காவல். அடுத்தது இயல் 22 இதர பணிகள், மிஸ்செலேனியஸ் டியூட்டிஸ். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது தான். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா சட்ட ஒழுங்கை வந்து பராமரிக்கிறது. டு அக்யர் லோக்கல் நாலேஜ். எந்த பிஎஸ் சொல்லுது சொல்லுங்கள்? டு அக்யர் லோக்கல் நாலேஜ். கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஹெட் கான்ஸ்டபிள் பற்றி சொல்கிற பிஎஸ்ஓ எது? ஹெட் கான்ஸ்டபிள். குட் சர்வீஸ் என்ட்ரிஸ் ஜிஎஸ்சி எந்த பிஎஸ்ஓ? கமெண்ட் பண்ணுங்கள், தட்டி விடுங்க. கஸ்டோடியல் டெத்து பற்றி சொல்கிற பிஎஸ்ஓ? அடையாள அணிவகுப்பு பற்றி சொல்கிற பிஎஸ்ஓ? ஸோ நான் அப்படியே நிறைய ரீகால் பண்ணுங்கள், ஓகேவா? புத்தாக்க பயிற்சி பற்றி சொல்கிற பிஎஸ்ஓ? ஆயுதப்படையில் சார்பு ஆய்வாளர்கள் பதவி உயர்வை பற்றி சொல்கிற பிஎஸ்ஓ? 371 திருவிழா பட்டியலை வைத்து பராமரித்து வர வேண்டும். ஸோ எந்தெந்த கிராமத்தில் எந்தெந்த பகுதியில் என்னென்ன திருவிழாக்கள் எந்தெந்த இதில் நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் முன்கூட்டியே நம்ம வந்து பந்தோபஸ்த் பார்க்குறது நல்லாயிருக்கும். ஏன்னா பந்தோபஸ்த் நடக்கிறப்போ மக்கள் கூடுகின்ற இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ
ஸோ ஸ்நாச்சிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தெஃப்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தீமிதி நடக்கிறப்ப நெருப்பில் விழுந்து மக்கள் நம்ம வந்து போலீஸ் அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் லைஃப் இன் சிவில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், பொதுமக்களின் உடைமைக்கும் உயிருக்கும் பாதுகாப்பு அளிக்கிறது நம்ம இருக்கோம். அப்போ அதுக்கு ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் கிரைம், டிடெக்ஷன் ஆஃப் கிரைமை விட ப்ரிவென்ஷன் ஆஃப் கிரைம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு குற்றம் நடந்த பிறகு அந்த குற்றவாளி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய கடினமான செயல். திருட்டு நடக்கிறதுக்கு முன்னாடி திருட்டு தடுத்துட்டோம் அப்படின்னா அது மிக எளிமையான செயல். வருமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். ஸோ பார்த்துங்க 371 அப்படிங்கிறது திருவிழா பட்டியலை வைத்து பராமரித்து வர வேண்டும் அப்படிங்கிறது. லிஸ்ட் ஆஃப் ஃபெஸ்டிவல் டு பி கெப்ட். 372 திருவிழா பந்தல்களில் தீ அணைப்புகளுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய முன்னேற்பாடு, ப்ரிகாஷன் டு பி டேக்கன் அகேன்ஸ்ட் ஃபயர்ஸ் இன் ஃபெஸ்டிவல் பந்தல்ஸ். ஸோ நமக்கு எல்லாமே தெரியும். ஆர்டர்ஸ் தான் முக்கியமானது. 372. அடுத்து பாருங்கள் 373 பெருங்கூட்டங்களை சமாளிப்பதற்கு அதிகாரி, இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் த மேனேஜிங் லார்ஜ் அசம்பிளிஸ். பெருக்கூட்டங்கள் சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணோம் இதில் போட்டுருக்காங்க பாருங்க. இந்த டியூட்டிக்கு போகிறப்ப அவரோட குடும்பத்தாரை அழைச்சி செல்லக்கூடாது. அப்போ அழைச்சி செல்ல நான் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, அங்கே போயிட்டு அவரு ஃபேமிலியை கூட்டிட்டு சுற்றி காமிச்சிட்டு இருப்பாரு. ஸோ பிடி போட்டுருக்காங்க பாருங்க. இதெல்லாம் முன்னாடி நடந்திருக்கு. இப்போ நான் வந்து வாரண்ட் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாக்கு போக்குகளை காண்பித்து, சாக்கு போக்குகளா பாருங்க, சாக்கு போக்குகளை காண்பித்து தனிப்பட்ட அலுவலின் பேரில் ஸ்பெஷல் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு திருவிழாவை பார்க்கறது போயிடக்கூடாது. காவலர்கள் வர்றாங்க அப்படின்னா தங்கு முகாம்கள் கட்டிக்கொள்ளலாம், ஏற்பாடு செய்யணும், பகுதிகளாக பிரிக்கலாம், இதில் எவ்வளோ காவலை தங்கணும், ஒரு சேமைப்படையை பயன்படுத்தலாம், ஏஆர் ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்தலாம், பட்டாலியன் ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்தலாம். பெண்களை வந்து பெண் காவலர்களை முடிஞ்ச அளவுக்கு பெண்களையும் குழந்தைகளையும் கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம், ஊர்காவலரையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். தொற்று நோய் வருவதாக சந்தேகப்பட்டவர்களையும் என்ன பண்ணக்கூடாது, பாதுகாக்கிறதுக்கு கண்காணிக்கிறதுக்கு ஓபி மினி கண்ட்ரோல் ரூம் செட் பண்ணுறாங்களா. ஸோ இதெல்லாமே தெரிஞ்சது தான். ஸோ இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நமக்கு தேவையானது ஹெட்டிங் மட்டும் தான். பார்த்துங்க, பெருங்கூட்டங்களை சமாளிப்பதற்கான அறிவுரை அப்படின்னா 373 சொல்ல தெரியணும். அப்போ எப்படி தெரியணும், ஸோ 371 7 22 ஸ்டார்ட் ஆகுது. அதில் இதர பணிகள், அந்த இதர பணியில் ஃபஸ்ட்டு திருவிழா பட்டியலை பராமரித்து வருது. தீ மிதித்தல் என்ன பண்ணணும், அடுத்து பெருங்கூட்டத்தை என்ன பண்ணணும், அடுத்து பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா சுகாதார அலுவலகத்தில் காவலர் பணிபுரிதல். ஸோ போலீஸ் டு ஒர்க் அண்டர் த சானிடரி ஆஃபீஸர் அப்படின்னா போலீஸ் ஆஃபீஸர் எல்லாருமே அவங்கள ஒர்க் பண்ணுற கான்செப்ட் கிடையாது. திருவிழா காலங்களில் பொதுக்கூட்டங்கள் மக்கள் கூடுற இடத்துல அவங்களுக்கு கீழே பணிபுரியணும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு உதவி பண்ணணும், நோய்கள் பராமல் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதா 374. ஸோ 375 நோட் பண்ணிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பந்தோபஸ்த் டியூட்டி பார்க்குறப்ப நம்ம என்ன பண்ணணும், திருவிழாக்கள் ஊர்வலங்கள் முதலே போன்ற பெருக்கூட்டங்கள் கூடும் சமயத்தில் என்ன பண்ணணும், காவலர்கள் வழக்கமாக தடிகளை வைத்து கொள்ள வேண்டும். ஸோ தடி அப்படிங்கிறது என்ன மாதிரியான வெப்பன், கமெண்ட் பண்ணுங்க. க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, என்ன மாதிரியான வெப்பன். ஸோ லத்தியோட டயாமீட்டர் எவ்வளவு, பெருல் எவ்வளவு, இதெல்லாம் இன்டர்வியூவில் உங்களுக்கு கேட்குறது கூட வாய்ப்பு இருக்குது. லத்தி ட்ரில் பற்றி கமெண்ட்ஸ் என்னென்னா புரிஞ்சா உங்களுக்கு. திருவிழாக்கள் பார்த்தாச்சு, லத்தி அப்படின்னாவே முடிஞ்சிச்சு. விசில் அதெல்லாம் நம்ம பாக்கெட்டில் இருக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் போடுறப்ப அதெல்லாம் இருக்காது. ஸோ அதுவும் ஒரு இது அடையாளம் தான். அடுத்து பாருங்கள் 376 காவல்துறை துணைத் தலைவர் முன்னிலையாக இருக்க வேண்டும். டிஐஜி வரணுமா, எதுக்கு வரணுமா, டெப்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரலாக போலீஸ் டு பி பிரசன்ட். முக்கியமான திருவிழாக்கள் பந்தோபஸ்து நடக்கிறப்போ இருக்கணும், வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எது சொல்லுது, பிஎஸ்ஓ சொல்லுது. முன்னெல்லாம் வரமாட்டாங்க, இப்போ எல்லாரும் வர்றது காரணம் என்ன, அந்த பிஎஸ்ஓ இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள் கோவில் தேர்களும் தெப்பங்களும் டெம்பிள் கார்ஸ் அண்ட் ராஃப்ட்ஸ், இதெல்லாம் என்ன பண்ணணும், என்ன பண்ணின ப்ரிகாஷன் மேற்கொள்ளணும், பொதுப்பணித்துறையை நம்ம என்ன பண்ணணும், உட்கோட்ட அளவில் என்ன பண்ணணும், பாதுகாப்பு எவ்வளோ நாட்கள் முன்னாடியே ஏற்படுத்தணும், ஒரு திங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், தேரின் பாதுகாப்பு கட்டுமானம் பண்ணி டெமோலாம் பண்ணணும். பாருங்க, பொதுப்பணித்துறையினர் காவல்துறையினர் கூட்டாக 2வது தடவை ஆய்வு செய்தல் வேண்டும். ஏன் அப்படின்னா ஃபயர்லாம் ஏற்பட்டுச்சு, கூட்ட நெரிசல் நிறைய பேர் இறந்துருவாங்க, அதெல்லாம் இது பண்ணாமல் இருக்கிறது தான் 377. 378 தீ விபத்து, ஒரு ஃபயர் ஆகுது, அப்போ போலீஸ் நம்மளோட டியூட்டி என்ன, அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபயர் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணணும், ஃபயர் இன்ஜினை வர வைக்கணும். அடுத்தது
தீ பரவாமல் பார்த்து நம்மளால் பண்ணணும். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் முதலுதவிலாம் பண்ணணும். இதை சொல்கிறது தான். ஸோ ஒரு போலீஸாருக்கு நம்ம வந்து சிபிஆர் அப்படிங்கிற அந்த முதலுதவிலாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். கண்டிப்பாக ஸ்விம்மிங் தெரிஞ்சு வச்சுக்கணும், டிரைவிங் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? அது நம்ம உமன் போலீஸாக இருந்தாலும் சரி, மென் போலீஸாக இருந்தாலும் சரி, 2 வீலரை ஓட்ட தெரியணும். ஸோ டெக்னாலஜியை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆப்லாம் எப்படி ரன் பண்ணுறது. ஸோ இப்போ காவலன் SOS ஆப் இருக்குது, ட்ராக்கிங் ஐடி, ஃபேஸ் ட்ராக்கிங் ஐடி எப்படி யூஸ் பண்ணுறது, வேகன் ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது, ஒரு தெப்ட் வெஹிக்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு வெஹிக்கிளை பார்த்து இது என்ன வெஹிக்கிள், தெப்ட் வெஹிக்கிளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது. ஒருத்தர் வந்து பைக் ஓட்டிட்டு வரானா நம்ம வெஹிக்கிள் செக் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மரியாதையாக அவரை நடத்தணும். மரியாதை நடத்துகிறப்ப அவருடைய திடீர்னு வெஹிக்கிள் வண்டி நம்பர் கேட்குறது. சுச்சுவேஷன் பார்த்து நம்ம வேலை பார்க்கணும். சூழ்நிலைகளை பொறுத்து ஒருத்தர் எமர்ஜென்சியாக உண்மையிலே போகிறான்னு தெரியுது, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க தெரியுதுன்னா அவங்கள வழிமறைச்சு நம்ம வந்து வெஹிக்கிள் செக் பண்ணக்கூடாது. ஸோ நம்மளுடைய பப்ளிக்கோட எந்த அளவுக்கு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நகராட்சி மன்ற தலைவரிடமிருந்து அல்லது வட்டார அதிகார வரம்புகள் ஒரு குற்றவியல் நடுவரிடமிருந்து ஒரு உரிமத்தை பெற வேண்டும். எதுக்கு? ஒரு கட்டடம் கட்டுவதற்கு. இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் பிளேசஸ் ஆஃப் பப்ளிக் ரெசார்ட்டை போய் நம்ம ஆய்வு பண்ணலாம். ஏன்னா அதில் இல்லீகல் கான்டாக்ட்ஸ், இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ், ஒரு கிரைம் பண்ணுறவங்க வந்து தஞ்சம் புகுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அவங்க ப்ராப்பராக பார்த்தீங்க அப்படின்னா இன் அண்ட் அவுட் ரீச்சஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் என்ஷூர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதை விசிட் பண்ணணும். நமக்கு ரெசார்ட்டை பார்க்குறதுக்கு அனுமதி இருக்குது. காவல் நிலைய அதிகாரி அல்லது தலைமை காவலர் பதவி நிலைக்கு மேற்பட்ட, இதுதான் பாயிண்ட். எந்த பதவி நிலைக்கு மேற்பட்டவர்கள் இந்த ரிசார்ட்டை பார்வையிடலாம் அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்பாங்க. இது குறிச்சிங்க, ரொம்ப முக்கியமானது. 379 ரிசார்ட் கீ பாயிண்ட் பண்ணி வச்சுங்க. 379 ரிசார்ட்டு, அடுத்து ஃபயரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே பிஎஸ்ஓ போட்டு வச்சிங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள் 380 கேளிக்கைகளையும் தனியார் பாதுகாப்புக்காகவும் காவல்துறைக்கு ஃபீஸ் ஃபார் சர்வீஸ் த போலீஸ் அட் என்டர்டைன்மெண்ட் ஃபார் ப்ரைவேட் கார்ட்ஸ். அதாவது தனியார் ஏதாச்சும் ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க, அதில் நிறைய பேர் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏஆர் ராம வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாரு, அதில் கூட்ட நெரிசல் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு தனியாக அவங்க ஃபீஸ் பே பண்ணி அவங்க என்ன பண்ணணும்? பாதுகாப்பு காவலர்களை என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுக்கத்தக்க ஒரு மேற்பார்வை கட்டணமாக மேற்படி தொகையில் 10% என்ன பண்ணணும்? அவங்க வந்து கொடுக்கணும், அரசாங்கத்துக்கு வர வைக்கணும். அடுத்து பாருங்கள் கால் ரேகை பதிவு வல்லுநர்கள். இதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் செக்ஷன், புரிச்சிங்க. கால் ரேகை பதிவு வல்லுநர் எங்கேயுமே பார்த்துக்க மாட்டீங்க. அப்போ நம்ம இந்த பிஎஸ்ஓ ஆர்டர் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பிஎஸ்ஓ 381 தமிழ்நாடு காவல்துறையில் கால் ரேகை பதிவு வல்லுநர்களால் மற்றொரு மாவட்டத்துக்கு அல்லது தனியாருக்கு கொடுக்கப்படும் வல்லுநர் ஃபீஸ் ஒப்பீனியன் கிவன் பை த ஃபுட் பிரிண்ட் எக்ஸ்பர்ட். ஃபுட் பிரிண்ட்டு, ஸோ ஃபுட் பிரிண்ட்டும் சில வழக்குகள் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஸோ ஃபுட் பிரிண்ட்லாம் டெவலப் பண்ணுறது பாரிஸ் அந்த என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபுட் பிரிண்ட்டு, டயர் மார்க்ஸு இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாடு ஃபாரன்சிக் சயின்ஸ் லெபார்ட்டரி அண்ட் அனதர் ஸ்டேட் டு ப்ரைவேட் பர்சன். தமிழ்நாடு காவல்துறையிலிருந்து கால்ரகை பதிவு வல்லுநர்கள் மற்றொரு மாவட்டத்துக்கு அல்லது தனியாருக்கு கொடுக்கப்படும் வல்லுநர் கருத்து ஒவ்வொன்று சம்பந்தமாக கட்டணங்கள் விதிக்க வேண்டும். புரிஞ்சு அவங்களுக்கு ஒரு ப்ரைவேட்டில் வந்து கேட்குறாங்க அப்படின்னா அது கட்டணங்கள் வசூலித்து வாங்கணும். ஸோ 381 ஃபுட் பிரிண்ட்டு ஞாபகம் வச்சுங்க. 382 நகரங்களில் ஆதரவற்றவர்கள். இப்போ நகரத்தில் ஆதரவற்றவர்கள் இருந்தாங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பிஎஸ்ஓ என்ன சொல்லுது அப்படின்னா அவங்கள வந்து மருந்தகத்துக்கு அழைச்சிட்டு போகணும். நம்மளோட டியூட்டி அது. அவங்கள மருத்துவமனை சேர்க்கறதுக்கு மறுக்கிறாங்க அப்படின்னா வருவாய் கோட்டாட்சியாளர் இருந்தார்னா அவருடைய உத்தரவுகளையும் அவர் இல்லாவிட்டால் வட்டார நிர்வாக நடவடிக்கை உத்தரவுகளையும் பெற வேணும். அவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணணும், உத்தரவு பெறணும். ஆதரவற்றவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம மருத்துவத்தில் சேர்க்கணும். அந்த மருத்துவத்தில் சேர்க்குறப்ப அவங்க மறுக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து வட்டார நிர்வாக நடுவர் அல்லது வருவாயை கோட்டாட்சி ஆட்சியர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும், அனுமதி பெறணும். ஓகேவா? ஸோ இவங்களெல்லாம் பராமரிக்கிறது கிராம தலைமை அலுவலருடைய கடமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரக்சர் நோட் பண்ணிங்க, ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் ஸ்ட்ரக்சர் இருக்கணுமா. கொண்டு செல்வதற்காக நகர காவலர்கள் 1 அல்லது 2 படுக்கு தூக்கிகள் ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது பிஎஸ்ஓ 383. 384 மனநலம் குன்றியவர்கள்.
அங்கே பார்த்தது கைவிடப்பட்டவர்கள். இது பார்த்தோம் அப்படின்னா மனநலம் குற்றவாளிகளை என்ன பண்ணோம். ஸோ நம்ம ஸ்டேஷன் லிமிட்டில் மனநலம் குற்றவாளிகள் திரிகிறாங்க அப்படின்னா அவரை என்ன பண்ணோம் அப்படின்னா முதல் வகுப்பு குற்றவியல் நடுவர் அவங்கள்ட்ட கொண்டு போகணும். தன்னிச்சையாக அப்படின்னு வார்த்தை. ஒவ்வொரு அலுவலரும் தனது நிலை எல்லைக்குள் மனநலம் கொண்டு ஒருவரை என்ன பண்ணணும், முறையான பராமரிப்பு கட்டுப்பாடுகள் இல்லாமலோ அவர் இருந்தார் அப்படின்னா அவர் முதல் வகுப்பு நடுவர்கிட்ட அறிக்கை செய்யணும். அடுத்து பாருங்கள், ட்ரீட்மெண்ட் ஆஃப் போலீஸ்மேன், சிகிச்சை காவலர்களுக்கு சிகிச்சை. நோயுற்ற காவலருக்கு மருத்துவம் செய்வது பற்றி இந்த விதி சொல்லியிருக்கு. அருகிலுள்ள மிக எளிதில் கிட்டத்தட்ட நல்ல ஃபெசிலிட்டி உள்ள மருத்துவமனையில் அந்த மருத்துவர் என்ன பண்ணவரை குணப்படுத்தணும். அப்படி முடியல அப்படின்னா காவல் மருத்துவமனைக்கு அனுப்பலாம். ஓகேவா? நமக்கு இந்த ஆர்டர் தான் ரொம்ப முக்கியமானது. காவலர்களுக்கு சிகிச்சை, ட்ரீட்மெண்ட் ஆஃப் போலீஸ்மேன் 385. அடுத்து பாருங்கள், கடித தொடர்பு 386. இதெல்லாம் ரொம்ப முக்கியமும் கிடையாது, ஜென்ரலாக பார்த்துப்போம். ஸோ ஜென்ரல் ரூல்ஸ் 386. இந்த கடித தொடர்பு எப்படி இருக்கணும், கடிதனுக்கு கட்டணம் செலுத்துதல், ரகசிய செய்தி தொடர்பு, ஸோ நேர்முக செய்தி அறிவிப்புகள், உரைக்கும் முறை அல்லது விளக்கும் முறை, எப்படிலாம் இது போட்டுனாலும் பார்த்துங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஸோ இது 391 என்ன சொல்லுது அப்படின்னா, வட்டாட்சியர்கள் மற்றும் குற்றவியல் நடுவர்களும் கடித தொடர்பு பண்ணுறப்ப கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணுமா, காவல்துறை துணை கண்காணிப்பாளர், வட்டாட்சியர் அல்லது குற்றவியல் நடுவர் பதவி நிலைக்கு அதுக்கு மேற்பட்டுள்ள பதவி நிலை கொண்ட அலுவலர்களுக்கிடையே கடித தொடர்பு கடித வழியும் கடிதம் மூலமாகவும் ஏற்பிசி மூலமாகவும் இருக்கலாம். அதெல்லாம் விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காவல் நிலைய பொறுப்பாளர்களுக்கும் அவங்க மேலுள்ள அதிகாரிகளும் எப்படி கடித தொடர்பு போகணும் அப்படின்னா வழியாக போகணும், அவ்வளோதான். ஆய்வாளர் இதெல்லாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, பார்த்துங்க, தெரிஞ்சிங்க, அவ்வளோதான். இதெல்லாம் தேவையில்லை. ஸோ அமைச்சரோட கடித தொடர்பு துறை அலுவலர் மூலம் தான் பண்ணணும். ஓகே, அதான் இது அந்த செக்ஷன்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது, பார்த்துங்க. அடுத்து பாருங்கள், பகுதி 4ல் இயல் 24 ஏஆரை பற்றி. ஸோ இந்த ஏஆரை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். 404 இது ஃபேன்சியாக இருக்குது பாருங்கள், 4. ஸோ 404 ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா 369. ஸோ இம்பார்ட்டன்ஸாக பார்த்துங்க. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் தலைமை இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா ஏஆர் இருக்கும். அதுக்கு தலைவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்பி தான். அடுத்தது காவல்துறை துணைத் தலைவரின் ஆயுத சேமிப்படைகளும் இங்கிலீஷில் பாருங்கள், டெப்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஜெனரல் ஆர்ம்டு ரிசர்வ் அண்ட் ரயில்வே போலீஸ் ஆர்ம்டு ரிசர்வ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாவட்ட நிரந்தர ஆயுத சேமிப்படை பகுதிகளை தவிர கூடுதலாக காவல்துறை துணைத் தலைவர் பகுதிகள், இருப்பு பாதை காவல் பகுதிகள் என்று அழைக்கப்படும் இணை பகுதிகள், அதுலேயும் என்ன இருக்கும் அப்படின்னா தலைமையிடங்கள் வைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ பரங்கிமலை, மதுரை, ராமநாதபுரம் அதுலேயும் வைக்கப்பட்டிருக்கு. இருப்பு பாதை காவல் ஆயுத சேமிப்படை பகுதிகள் அடிக்கண்டையில் வைக்கப்பட்டிருக்கு. எங்கே அப்படின்னா அந்த இடத்துல. இதெல்லாம் பார்த்துங்க, ரொம்ப டெப்த்தாக போய் பார்க்கணும் அவசியம் கிடையாது. மூமெண்ட் ஆஃப் ஏர் 406. ஸோ உங்களுக்கு ஏரை பற்றி ஃபுல்லாகவே தெரிஞ்சிருக்கும். மூவ்மெண்ட்டு, மொபைலைசேஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த்து, ஆனுவல் மொபைலைசேஷன் பரேடு. பாருங்கள், ப்ரீவியூ பண்ணி ஞாபகம் வச்சுங்க, காதில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். மூவ்மெண்ட் ஆஃப் ஆர்ம்டு ரிசர்வ் இன்ஃபர்மேஷன் டு பி கிவன் டு கலெக்டர்ஸ். யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா கலெக்டர். இதுதான் பாயிண்ட். அப்போ ஏன் கலெக்டர்கிட்ட கொடுக்கணும், எதுக்காக ஸ்ட்ரென்த்து மொபைலைஸ் மூவ்மெண்ட் ஆகுது, அப்போ என்ன இல்லைன்ற பிரச்சனை அப்படின்னு தெரியறதுக்கு தான். 406 அவசர நிலையில் எந்த காவல்துறை கண்காணிப்பாளரனும் சேமைப்படை அவசியமான கருதும் பதவி எவ்வளோ ஸ்ட்ரென்த்தோ எடுத்துக்கிட்டு துணைத் தலைவர் மூலம் காவல்துறை துணைத் தலைவர் மூலம் இயக்குனருக்கு மனு செய்து கொள்ளலாம். அடுத்த டிஐஜி என்ன பண்ணணும், உத்தரவிடுவாராம். அதுங்க முக்கியமான இம்பார்ட்டண்டான பிரச்சனை அப்போ. ஓகேவா?
காவல்துறை தலைமை இயக்குனர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏர் ஃபோர்ஸை ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்திலிருந்து மற்றொரு மாவட்டத்திற்கு நகரும்படி கட்டளையிடுவதற்கு முன்னர் மாவட்ட ஆட்சியரோட கலந்து ஆலோசிக்கணுமா? இதெல்லாம் பண்ணணும். பண்ண மாட்டாங்க. இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். அப்படின்னா ஒரு காவல்துறை தலைமை இயக்குனர் என்ன பண்ணுறாராம், ஒரு ஏஆர் ஸ்ட்ரென்த்தை ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து மற்றொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கே அவகாசம் இல்லை, ரொம்ப நெருக்கடியாக இருக்குது அப்படின்னா அவரே பண்ணிடலாம், உத்தரவில் பிறப்பிக்கலாம். ஆனால் அந்த உத்தரவு பிறப்பிச்சதை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட தெரிவிக்கணும் தகவலுக்காக. ஸோ இதெல்லாம் படித்து பார்த்துங்க. இதெல்லாம் படித்து பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ ஹவு டு பி ஆர்ம்டு, ஆயுதம் தரிப்பது எப்படி, யார் யார் என்னென்ன ஆயுதம் அப்படி சொல்கிறது PSO 407. ஓகேவா? யாருக்கு ரிவால்வர் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது புரிகுழல் துப்பாக்கி எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பாருங்கள், ஆயுத ஆர்கனைசேஷன் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்ம்டு ரிசர்வ் 408. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 3 RI இருப்பாங்க. ஸோ MT, அதில் யார் வந்து ஹெட்டாக இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதில் எவ்வளோ ஸ்ட்ரென்த்து, டோட்டல் ஸ்ட்ரென்த்து எவ்வளவு, ஓகேவா? அதை பார்த்துங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியணும். பிகுலர் எத்தனை பேர் இருப்பாங்க, நாயக் எத்தனை பேர். ஸோ பட்டாலியன் பற்றி எனக்கு அந்தளவுக்கு ஐடியா கிடையாது, பட்டாலியன் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஒரு மாவட்ட ஆயுத சேவைப்படைகளின் சாதாரண கடமை என்ன, ஆர்டினரி டியூட்டி என்ன, டிஸ்ட்ரிக்ட் ஆர்ம் ரிசர்வ் அவங்களுடைய இது என்னது, நிலையானவை என்றும் 2 வகையான டியூட்டி பார்ப்பாங்க. ஸோ இப்போ உதாரணத்தை பார்த்தோம் அப்படின்னா, கார்டு பார்க்குறது, முக்கியமான ட்ரெஸரி கார்டு, ONGC கார்டெலாம் கார்டு, இதெல்லாம் வந்து இப்போ நிலையானது. மாறுபடத்தக்கவை அப்படின்னா, திடீர்னு ஒரு மர்டர் நடக்குது, அங்கே ஒரு பிக்கெட்டிங் போடணும் அப்படின்னா அங்கே ஏஆர் ஸ்ட்ரென்த்து கொண்டு போகிறது, இது மாறுபடத்தக்கது. அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு விருப்பம் தான் இதில் உள்ள என்ன விஷயம் இருக்குதுன்னு படிச்சிங்க. இது பாருங்கள், எமர்ஜென்சி ஸ்ட்ரென்த்து. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொரு ஏர்லையுமே ஒரு எமர்ஜென்சி ஸ்ட்ரென்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறைந்தளவு வச்சுருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி தான் இப்போ ஏரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செயல்படுத்துகிறாங்க. இதை பேஸ் பண்ணி செயல்படுத்தணும். அடுத்து பாருங்க, மாவட்ட ஆயுத சேவைப்படை பணியாளரின் கடமைகள் என்ன, இதை படித்து பார்த்துங்க. ஸோ எல்லாத்தையும் படித்து பார்த்துக்குன்னு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் போய் நம்ம வந்து பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாம். ஸோ இந்த உள்ளே இருந்து கொஸ்டின் கேட்க போகிறாங்கன்னா வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பு வந்து குறைவு தான். நம்ம வந்து இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு ஏர் எப்படி செயல்படுது அப்படின்னு நமக்கு தேவையில்லை. ஸோ அங்கேயும் என்ன இருக்கும் அப்படின்னா, ஏர்லேயும் என்ன இருக்கும் அப்படின்னா, GD இருக்கும், சென்ட்ரி புக் இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ நான் வந்து டேரக்ட் எல்லண்டோ, எனக்கு அந்தளவுக்கு ஏரை பற்றி ஒன்றும் தெரியாது, பட்டாலியனை பற்றி ஒன்றும் தெரியாது. ஓகேவா? ஸோ அதனால் நீங்களே அதை மேனேஜ் பண்ணிக்கிங்க. அதனால் நான் வந்து கொஞ்சம் உங்களை மேனேஜ் பண்ணி உங்களை நடத்துகிறேன். 412 இது ஈஸியாக ஞாபகம் வச்சு நல்லா பாருங்கள். 12 ஆண்டு, ஒரு ஆண்டு எத்தனை மாதம், 12 மாதம். 412 ஆண்டுதோறும் படைகள் திரட்டு, ஆனுவல் மொபிலைசேஷன் நடக்கும். ஓகேவா? எதுக்காக அந்த திரட்டுறாங்க, 15 நாட்களுக்கு கவாத்து செய்ய வேண்டும், உட்கோட்டலவர் வந்து தீவிர பங்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓகேவா? இந்த மொபைலைசேஷன் பரேட் நடக்கப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லாம் நல்ல ஸ்ட்ரென்த் எடுத்து போட்டுருவாங்க. அடுத்தது 412 413 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 12 ஆண்டு, 413 படை திரட்டு கட்டளைகள், மொபைலைசேஷன் ஆர்டர்ஸ், என்னென்ன உத்தரவுகள், என்னென்ன ஆணைகள் பிறப்பிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பிறப்பிப்பாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், படைப்பிரிவு அலுவலின் மேல் ஆயுத சேமைப்படை, ஆர்ம்டு ரிசர்வ் ஆன் டிட்டாச்மெண்ட் டியூட்டி, அன்றாடம் அலுவலக ஒருவர்கள் வராதவர் ஆகிய விவரங்களை பதிந்து கொள்ள வேண்டும். எல்லாமே தெரியும், பார்த்துங்க. தீவிர பயிற்சிக்கான பாடத்திட்டம் பின்வருமாறு, கரிக்குலம் ஆஃப் இன்டென்சிவ் ட்ரைனிங் ஆஃப் த ஆர்ம்டு ரிசர்வ் வில் பி ஃபாலோஸ். ஸோ மார்ச் மாதம் வந்து நவம்பர் மாதம் வரைக்கும் பாருங்கள். சந்தை நாள் தவிர ஒவ்வொரு மாலையும் 45 நிமிடம் அணிவகுப்பு நடத்தணும். ஸோ இது நல்லதா கெட்டதா, இல்லை ஆங்கிலேய காலத்தில் பின்பற்றப்பட்டது இந்த பண்ணுமா வேணாமா, அதெல்லாம் வந்து ஒன்றும் சொல்ல முடியாது, பார்த்துங்க. ஸோ என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, சிறு அணிவகுப்பு ஏற்பாடுகள், கழக கூட்ட நடவடிக்கைகள், அதெல்லாம் பண்ணணும். ஓகேவா? ஸோ
ஸோ இதெல்லாம் வந்து இதில் பாதி ஃபாலோ பண்ணுவோம், இது பாதி ஃபாலோ பண்ண மாட்டோம். இது முழுசாக ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா எல்லாருக்கும் கோபம் வரும். அடுத்து பாருங்க 416 தடி பயிற்சி, கழக கூட்ட நடவடிக்கைகள், லத்தி ட்ரில் அண்டு மாப் ஆப்ரேஷன். நோட் பண்ணிங்க, ரொம்ப முக்கியமானது லத்தி ட்ரில். ஸோ லத்தி எடுத்துகிட்டு போகணும்னு சொல்கிற பிஎஸ்ஓ இது, கமெண்ட் பண்ணுங்கள். திருவிழாக்களில் லத்தி எடுத்துகிட்டு போகணும். ஸோ லத்தி ட்ரில் பற்றி சொல்கிறது 416. ஸோ மாப் ஆப்ரேஷன்லாம் ரொம்ப முக்கியமானது, தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள் 414 பேச்சஸ் ஃபார் குட் ஷூட்டிங். பயிற்சி முடிந்த பிறகு நல்லா ஷூட் பண்ணுறவங்கள என்ன பண்ணணும், பேச்சஸ் வழங்கணும். ஓகேவா. 416 ரொக்க கணக்கு பராமரிப்பு விதிமுறைகள், கேஷ் புக். ஏற்கனவே படித்தோம்ல, கேம்ப் ஆஃபீஸில் கேஷ் புக் இருக்கும், ஸ்டேஷனில் கேஷ் புக் இருக்கும். அதே போல் ஏஆர்ல என்ன இருக்குது, கேஷ் புக் இருக்குது. அதை பற்றி சொல்கிறது பிஎஸ்ஓ 418. ஓகேவா. ஒவ்வொரு நாளும் முடிவு கட்டணும். 419 கண்ணீர் புகை, டியர் ஸ்மோக் ஸ்குவாட் குறிச்சிங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் உங்களுக்கு அவசியம் கிடையாது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தலைமை காவலராக 6 காவலர்கள், அவங்க 2 பிரிவில் அடங்கியிருப்பாங்க. இப்போ இன்டர்வியூவில் கேட்பாங்க உங்களுக்கு, டியர் ஸ்மோக் டீமை பற்றி சொல்லுங்கள், எத்தனை தலைமை காவலர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. அடுத்து பாருங்கள் காலைமுறை பயிற்சி, இடம், எண்ணிக்கை, ஸ்ட்ரென்த்து, லொக்கேஷன் அண்டு பீரியடிக் ட்ரைனிங். அந்த கண்ணீர் புகை பயன்படுத்தும் பயிற்சியில் அவங்க எப்படி எந்தெந்த டைம் டியூரேஷனில் தலைமை காவலர்கள் ஒரே நேரத்தில் 3 மாதங்களுக்கு 2 தலைமையாளர்கள் பயிற்சி அளித்தல் வேண்டும். காவலர்கள் எப்படி பயிற்சி அளிக்கணும் இதெல்லாம் பார்த்துக்க வேண்டியதான். நம்ம ஹெட்டிங் தான் நம்ம முக்கியம். அடுத்து பாருங்கள் பதிவேடுகள் ரொம்ப முக்கியமானது. ஏஆரில் ஃபாலோ பண்ணுற ரிஜிஸ்டர்ஸ் என்னென்ன ரிஜிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறது பிஎஸ்ஓ 421. நீண்ட விடுப்பு பதிவேடு, தற்காலிக விடுப்பு பதிவேடு, வேலை முறை பதிவேடு, காவலர் விடுப்பு பதிவேடு. ஸோ ரிஜிஸ்டர் பற்றி சொல்கிறது அந்த பிஎஸ்ஓ பார்த்துங்க. ஸோ 422லேருந்து 450 வரைக்கும் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா ரயில்வே போலீஸை பற்றி சொல்லுது. ஸோ இந்த ரயில்வே போலீஸ் வந்து லாஸ்ட் டைம் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா, ரயில்வே போலீஸ் அண்டு லோக்கல் போலீஸுக்குள்ளே உடைய தொடர்பு பற்றி அப்படின்னு என்ன பிஎஸ்ஓ அப்படின்னு ஒரு செக்ஷன் கேட்டாங்க. ரொம்ப டெப்த்தாக படிக்க வேணாம், நீங்கள் தெரிஞ்சு வச்சுப்போம். ஸ்டேட்டஸ், தகுதி நிலை. ரயில்வே போலீஸ் அப்படின்னு தனி கிடையாது, அவங்க ஒரு பொது காவலருடைய. ரயில்வே போலீஸ்னால் ரயில்வே போலீஸ் கிடையாது, ஆர்பிஎஃப் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற போலீஸ் தான் ரயில்வேலையும் ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம டிஆர்பி அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ்நாடு ரயில்வே போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ் கண்ட்ரோலில் தான் வருவாங்க. ஸோ எத்தனை சரகம் இருக்குன்னு தெரியுமா ரயில்வே சரகம்? கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மாவட்ட காவல்படையுடன் ஒரு சரக காவல்துறை துணைத் தலைவர் எவ்வாறு தொடர்பு கொண்டிருப்பாரோ அதே போல் தான் இதுலேயும் டிஐஜி இருப்பாங்க. ஓகேவா. ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா இவங்க அங்கே இருப்பு பாதை வளாகத்துக்குள்ள உள்ள சட்ட ஒழுங்கை பேணி காத்திடவும், இருப்பு பாதை பயணிகளுக்கு உடைமைகளுக்கு அந்த குற்றத்தை தடுக்கிறது எல்லாம் பண்ணுறது தான் அவங்களோட டியூட்டி. ஓகேவா. ஸோ காவல் படையின் மீது அதிகாரம் செலுத்தும் அலுவலர், ஆஃபீஸர் டு டேக் கமாண்ட் ஆஃப் போலீஸ். இப்போ இந்த ஒரு சர்டைன், இப்போ ரயில்வே காவல் நிலையத்தோட வாசலில் ஒரு ரோடு ரோக்கு நடக்குது, சாலை மறியல் நடக்குது அப்படின்னா அங்கே யார் ஹெட்டு? இருப்பு பாதை போலீஸா அல்லது லோக்கல் போலீஸா அப்படின்னா அந்த 2 பேரில் ரேங்க் யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்க தான் கொடுத்துனா இருப்பாங்க. முதுநிலை காவல், அவர் இருப்பு பாதை காவல் பிரிவை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, மாவட்ட காவலை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, அவர் தான் ஆளும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாருக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா அந்த அதிகாரத்தை யார் பொறுப்பேற்கணும் அப்படின்னா இருப்பு பாதை காவல் தலைமை அலுவலர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதுக்காக அப்படின்னா அவர் தான் அதை பற்றி தெரிஞ்சிருப்பவர். புரிஞ்சா உங்களுக்கு? அடுத்து பாருங்க 425 ஜூரிடிக்ஷன். அந்த இருப்பு பாதை ஸ்டேஷன் அவங்க எது வரைக்கும் அவங்களுடைய எல்லை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரயில் நிலையம், நிலையத்துறைகள், சரக்கு கொட்டாய் இதெல்லாம் அவங்களுக்கு அடங்கும். ஓகேவா. இருப்பு பாதை எல்லைகள் என்று எதெல்லாம் அழைக்கிறாங்களோ அது வரைக்கும் அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் நீடிக்கும். அடுத்து பாருங்கள் 426 ஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டாஃப். அங்கே ஸ்டாஃப் எப்படி இருப்பாங்க?
2 டீமாக பிரிக்கிறாங்க. பயணம் செய்யும் மற்றும் குற்றம் துளக்கும் பணியாளர்கள், ரயில்வே பணியாளர்கள். இந்த பிளாட்ஃபார்மை உள்ள பயணிகள்லாம் செக் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க, அடுத்தது பீட்டு, வண்டியில் பீட்டு போகிறவங்களுக்கு. ஓகேவா? ஸோ 427 இருப்பு பாதை காவல் அமைப்பு ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கும்? ஸோ இருப்பு பாதை காவல் மண்டபமானது எஸ்பி தலைமையில் இருக்குது. அதில் 2 டிஎஸ்பி இருப்பாங்க, வட்ட ஆய்வாளர் இருப்பாங்க, அதான் உள்ளது. 428 சர்க்கிள் இன்ஸ்பெக்டர், வட்ட ஆய்வாளர்கள், அதாவது ரயில்வேயில் உள்ள சர்க்கிள் இன்ஸ்பெக்டர். 429 ரயில்வேயில் உள்ள கேஸ் டைரிஸ். ஸோ பிஎஸ்ஓ 565 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பொதுவாக காவல் வழக்கு நாட்குறிப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது பிஎஸ்ஓ 567 தான். 429 ரயில்வேயில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற 174னா அதுக்கு பின்பற்ற வழக்கு நாட்குறிப்பு பற்றி இப்போ சொல்கிறது 429. அடுத்து 430 உதவி ஆய்வாளர்கள்னா ரயில்வே எஸ்ஐயோடைய டியூட்டிஸ் என்ன? 431 ஸோ ரயில்வே மேடைப்பணியில் ஆயுத சேமைப்படை உதவி ஆய்வாளர், ரிசர்வ் சப் இன்ஸ்பெக்டர். அங்கே அவர் என்ன டியூட்டி பார்ப்பார், என்ன பண்ணணும்? அமைதியை காப்பாற்றணும், கவாத் கற்பிக்கிறது, அங்கே அவங்க டியூட்டி 431 பிஎஸ்ஓ. அடுத்து 432 ஹெட் கான்ஸ்டபிள், இன்சார்ஜ் ஆஃப் கான்ஸ்டபிள். 3 அதுக்கு மட்டும் காவலர் நியமிக்கப்பட்டு தலைமை காவலர் என்ன பண்ணுறாரு, ரயில் காவலில் ஒரு காவலை பணிபுரிப்பில் இருக்க முடியும் அமர்த்த வேண்டும். யாரோ சேம் தான் உங்களுக்கு, இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, பார்த்துங்க. மேடை பணியாளர் முக்கிய பணிகள் என்ன பண்ணணும்? 434 பிஎஸ் சொல்லுது. உடைமை பாதுகாப்பு. 435 ஒரு ரயில் சந்திப்பு நிலையத்தில் பணிபுரியும் வேறொரு மாவட்ட பிளாட்ஃபார்ம் கான்ஸ்டபிள் ஆஃப் அனதர் டிஸ்ட்ரிக்ட் சர்விங் ஜங்ஷன் செக்ஷன். இதெல்லாம் அந்தளவுக்கு முக்கியம் கிடையாது. பீட்டு, ட்ராவலிங் ஸ்டாஃபு. யார் ட்ராவலிங் ஸ்டாஃப்னா பீட்டு போகிறவங்க தான். டியூட்டிஸ் ஆஃப் பீட் கான்ஸ்டபிள், அவங்களோட பீட் என்ன? இதெல்லாம் வந்து ரயில்வேயில் 440. மஃப்டி மேன் இருப்பாங்க ரயில்வே போலீஸில் மஃப்டி மேன் இருப்பாங்க. டெலகிராஃபி ரிப்போர்ட்ஸ், தந்தி அறிக்கைகள். ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறோம் அப்படின்னா அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அவசியம் இல்லை. விசாரணை நுழைதல், என்டரிங் அப்பான் இன்வெஸ்டிகேஷன். ஸோ ரயில்வே போலீஸும் இன்வெஸ்டிகேஷன் உண்டு அப்படின்னு சொல்லி 443. அலுவலால் நேரடியாக புலனாய்வு செய்யப்படுவது யார் பண்ணுவாங்க அப்படின்னா எந்தெந்த வழக்கில் யார் பண்ணணும்? சம்பவ இடத்துக்கு வந்து வரணும். லோக்கலில் உள்ள விசாரணை போல தான் ரயில்வேலையும் விசாரணை. தந்தி புகார்கள் இதெல்லாம் ஒரு முக்கியம் கிடையாது. ஸோ சாதாரண திருட்டுகள், பெட்டி தெப்டிஸ், இதெல்லாம் வந்து ரயில்வே தெப்டை பற்றிலாம் அந்தளவுக்கு கேட்க மாட்டாங்க. ரயில்வே எஸ்ஐயோட டியூட்டி என்ன, ரயில்வே இன்ஸ்பெக்டர் வட்ட ஆய்வாளர் டியூட்டி என்ன, கேஸ் டைரி என்ன, அவங்களுடைய பிளாட்ஃபார்ம் என்ன டியூட்டி, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. பொதுவாக இதுக்கப்புறம் பார்க்க போகிறோம், பின்னாடி வரும் அந்த செக்ஷனு. அந்த செக்ஷன் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த பிஎஸ்ஓ 350லேருந்து 450 வரைக்கும் பார்த்தாச்சு. அதில் எது இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியாச்சு. இதில் நிறைய ஸ்கிப் ஆகிருக்கும். அந்த ஸ்கிப் ஆனால் தான் விட்டுருங்க. மேக்ஸிமம் கேட்குறது வாய்ப்புகள் 90% கிடையாது. ஓகேவா? உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். என்ன உள்ள 10th உள்ள ஸ்ட்ரென்த்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏரை பற்றி உங்களுக்கு ஃபுல் டியூட்டிஸ், ஏரோட ஸ்ட்ரென்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இன்னும் டெவலப் பண்ணிக்கிங்க. நான் கொஞ்சம் குறைவாக தான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ எதுக்கு நம்ம வந்து நம்பர் வைஸ் பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு கொஷின் வந்து நம்பர் படி தான் கேட்க போகிறாங்க. ஸோ அடுத்த வகுப்பில் நம்ம பிஎஸ்ஓ 450லேருந்து 550 வரைக்கும் பார்ப்போம். ஸோ இந்த 350 to 550 வரைக்கும் ரொம்ப அந்த பீட்டெலாம் ரொம்ப முக்கியமானது. பீட்டு, இந்த ஸ்ட்ரக்சர் வச்சுக்கிறது, லத்தி ட்ரில்லு, லத்தி எடுத்துகிட்டு போகிறது, ஸோ ஆனுவல் மொபைலைசேஷனு, எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் சொன்னோன்னா அதை படித்து வச்சிங்க. இந்த கிளாஸை நீங்கள் ஒழுங்காக அட்டன் பண்ணிங்கன்னா நோட்ஸ் எடுத்துருப்பீங்க. நோட்ஸ் எடுத்துனா ஒரு ஐடியா கிடச்சிடும். ஓகே 350 to 450 பிஎஸ்ஓவில் இதை படித்தா போதும். ஸோ இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. அடுத்தது நான் ஓவரால் வந்து இந்த ஒவ்வொரு 100 பிஎஸ்ஓலையும் எது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை செலக்ட் பண்ணி கொடுப்பேன். ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. தொடர்ச்சியாக படிங்க, டெஸ்ட்டை ப்ராப்பராக எழுதுங்க. தொடர்ச்சியான படிப்பு மட்டும் தான் வெற்றியை தரும். ஸோ எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க நீங்கள் அப்படிங்கிறத வெற்றி. ஸோ காலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வெற்றியை நம்ம வந்து நமக்கு வெற்றி கிடைக்காமல் இருக்கிறப்ப தான் அந்த வெற்றியை இன்னொரு நபர் கொண்டாடுறப்ப அப்போ தான் நமக்கு அதோட பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை வழியை நம்ம வந்து அனுபவிக்கவே கூடாது. ஒன்லி சக்ஸஸ் தான். ஸோ பிஎஸ்ஓவில் மார்க்கு போய்ட்டு, ஐபிஎஸ்சியில் மார்க்கு போய்ட்டு எது அப்படின்னு சொல்லவே கூடாது. சைக்காலஜியில் மார்க் போய்ட்டு, இங்கிலீஷில் மார்க் போய்ட்டு சொல்லவே கூடாது. எல்லா டாப்பிக்கும் ஆளினால் இல்லைங்க. ஸோ எல்லாமே தான் நம்ம நடத்திட்டு இருக்கோம். உங்களுக்கு தனித்தனி ஸ்டாஃப் போட்டு நடத்திட்டு இருக்கோம், பயன்படுத்திங்க. ஸோ நம்ம ஏடிஎஸ் சார் கிளாஸ் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பயன்படுத்திங்க. அடுத்த வகுப்பில் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.